வணக்கம் நண்பர்களே. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு பெற்றவர்கள் மட்டும் சரியாக அமைச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியரும் சிறப்பாக அமைஞ்சிட்டாருன்னா அதை விட கொடுப்பின அந்த குழந்தைக்கு வேற என்ன இருக்கு? அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சுதாகர் சார். அவர் வீரக்குறிச்சியில் பணிபுரிகிறார். வீரக்குறிச்சியில் ஜெயின்ஸ் ஜோசப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அவரை பல வருஷமாக நாங்கள் கவனிக்கிறேன். ஒரு முகநூல் பக்கத்தோட அட்மினா இல்லாமல் ஒரு தகப்பனா, ஒரு குழந்தையோட தகப்பனா நான் அவரை பாராட்டுறேன். காரணம், அவருடைய செயல்பாடுகள் எப்படி. நான் அவளை பல நாட்கள் தொடர்ந்து கவனிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குன்னா, ஒரு ஆசிரியர் தனக்குள்ள பணிகளை செஞ்சுட்டு கடமைக்காக அந்த இடத்த விட்டு நகர்றதை விட்டுட்டு அவர் குழந்தைகளோட குழந்தையா பழகிறாரு. அவரோட செயல்பாடுகளை நான் கவனிச்சப்ப எனக்கு புலப்பட்டது ஒன்று என்னன்னா, அவர் தனது சம்பளத்தை மீறி கடமை உணர்ச்சியோடு செயல்படுறாரு. அவரை போல நிறைய பேர் இருக்கலாம், நம்மளுக்கு இனங்காண முடியலை. எனக்கு அடையாளம் தெரிஞ்சது அவர் மட்டும்தான். அவரை போல அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட ஆசிரியர்களை பொதுமக்களாகிய நாம பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் அவங்களுக்கு உரிய மதிப்பளிக்கணும். அரசு பள்ளியில் பணிபுரிகிற ஆசிரியர்களை மட்டும் இல்லாமல் இதுபோல் தனியார் பள்ளிகளில் பணிபுரிகிற ஆசிரியர்களையும் அவங்க ஊக்கப்படுத்தி கல்வித்துறையிலே அவங்களுக்கு உயரிய பொறுப்புகளை கொடுக்கலாம். இது அரசாங்கத்தோட தலையாய கடமை. நீங்கள் ஒரு குழந்தைய படிக்க வைக்கிற நேரங்களில் மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட தனிப்பட்ட முறையில் விடுமுறை காலங்கள்லையும் அந்த குழந்தைய பெற்றோர்களை அழைச்சி அவங்களோட அக்கறையோடு நலம் விசாரிக்கிற அந்த உயர்ந்த பண்பு சுதாகர் சார் போன்றவர்கள்ட்ட நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் சார் போன்றவர்கள் ஒரு குழந்தைய டூருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, விடுமுறை சுற்றுலா அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிற பெற்றோர்கள் எந்த நேரத்தில் அந்த குழந்தைய தொடர்பு கொள்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நேரங்கள் அவங்களுக்கு அழகான முறையில் பதிலளிக்கக்கூடிய பாங்கெல்லாம் சுதாகர் சார்ட்ட நிறைய இருக்குது. சுதாகர் சார் போன்றவர்கள்லாம் ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக தூதர்கள் போல அந்த குழந்தைகளை வழிநடத்துகிறாங்க. நன்றி, வணக்கம்.